கீதா ஜெயந்தா. எஸ். ஹலோ. சொல்லுங்க. குருஜி, இன்னைக்கு சிவராத்திரி. நான் கிருஷ்ணர கும்பிடலாமா? இல்ல நான் ரொம்ப பக்தியா சிவனை தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா நம்ம சப்தங்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இப்போ கிருஷ்ணனை தான் ரொம்ப இதா கும்பிடுறேன். நேத்து ஏகாதசி விரதம் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் உண்டா? எதுக்கு பனிஷ்மெண்ட்? இல்ல நான் இன்னைக்கு இல்லாம 1008 தடவை நம்ம நமசிவாய எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க, இப்ப நான் கிருஷ்ணனை பார்த்தனால அவருக்கு பின்னால போயிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது தப்பு இருக்கா சாமிஜி? அதாவது ஒரு பிராமணர் வந்து யமுனை நதிக்கரையோரத்துல கடுந்தவம் புரிந்துட்டு பிறகு ஆ, சிவபெருமான் தோன்றிய போது என்ன வரம்னு வேணும்னு கேட்டபோது அவர்கிட்ட எனக்கு விலை உயர்ந்த பொக்கிஷம் வேணுங்கிறார். அப்ப ஆ. சிவபெருமான் சொல்றாரு, அந்த யமுனை நதிக்கரையோரத்துல சனாதன் கோசாமி பஜனை குடில இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கிறார். அவர் போய் சனாதன் கோசாமி கிட்ட விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா இருக்குன்னாரு. எனக்கு விலை உயர்ந்த பொக்கிஷமான தொடுக்கல் வேணுங்கிறார். தொடுக்கல்னா அந்த கல்லுல நீங்க இரும்ப தொட்டீங்கன்னா அது தங்கமா மாறிடும். அப்ப ஆ. சனாதன் கோசாமி சொல்றாரு, அது ஒரு குப்பையில இருக்கு, நீ ஏதாவது கிளறி பார்த்து எடுத்துக்கோங்கிறாரு. இவர் குப்பைய ம். கிளறி பார்த்து அந்த தொடுக்கல் எடுத்த உடனே அப்படியே மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு போறாரு. எது தொட்டாலும் இரும்பெல்லாம் தங்கமா மாறிடும் அப்படின்னு. போற வழியில அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம். இதுதான் விலை உயர்ந்த பொக்கிஷம்னா ஏன் சனாதன கோசாமி இது வந்து குப்பையில போட்டிருக்கணும்? அப்ப இத விட ஒரு உயர்ந்த பொக்கிஷம் இருக்குமா? அப்படின்ட்டு அவர் மீண்டும் சனாதன கோசாமிட்ட கேட்கிறார். இப்ப சனாதன் கோசாமி சொல்றாரு, இருக்கு தாரேன். ஆனா நீ இத முதல்ல தூக்கி நதியில போட்டு வாங்குறாரு. அப்புறம் அந்த விலை உயர்ந்த தொடுக்கல்ல நதியில போட்டு வந்தபொழுது, அவரு கைய தூக்குன்னு சொல்லிட்டு, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இதுதான் விலை உயர்ந்த பொக்கிஷம்னு குடுக்குறார். சோ இந்த விலை உயர்ந்த பொக்கிஷத்த சனாதன் கோசாமி அவருக்கு குடுப்பாருன்னு அவருக்கு அனுப்பி வைத்தவர் யார்? சிவபெருமான் தானே. சோ அதனால ஓ. சிவபெருமான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்த உச்சரிக்கும் பொழுது அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். உண்மையான அனுகிரகம் வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ண பக்திக்கு வரும்பொழுது அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். ஏன் அங்க தினந்தோறும் வந்து விருந்தாவனத்துல கூட வந்து கோபேஸ்வர் மகாதேவாக சிவபெருமான் இருக்கும்பொழுது, அவர் ஒரு தடவ யசோதாவுடைய வீட்டு கதவு கிட்ட வந்தபோது, யசோதா தேவி கதவ தொறக்குறாங்க. அவருடைய கோலத்த பார்த்துட்டு எங்க குழந்தை பயந்துடுமோன்னு தாழிட்டுக் கொள்கிறார். அவர் வந்து கிருஷ்ணர காண முடியலைன்னு பக்கத்துல ஆலமரத்துல போய் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கிருஷ்ணர் அழுதுண்டே இருக்காரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் நம்மள பார்க்கறதுக்கு சிவபெருமான் வந்திருக்கிறாருன்னு, இங்க தரிசனம் அம்மா குடுக்கலையேன்னு. மூத்த கோபியர்கள் சொல்றாங்க, ஒரு பெரிய மகாபுருஷர் வந்திருக்கணும். அதனால தான் அவர பார்க்கணுங்கிறதுக்கு கிருஷ்ணர் அழுதுண்டு இருக்கிறாருன்னு. அப்புறம் போய் அவர அழைச்சுண்டு வரும்பொழுது, கிருஷ்ணர கண்டவுடன் சிவபெருமானுடைய பேரே வந்து நடராஜர். நடராஜர்னா அருமையாக நடனம் ஆடக்கூடியவர். கிருஷ்ணர கண்டவுடன் நடனம் ஆடுறார். அப்படியே புன்முறுவலுடன் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கோபியர்கள், யசோதா அம்மாலாம் சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க, இந்த குழந்தை எவ்வளவு அழகாக சிரித்துக் கொண்டிருக்கு. உங்களுடைய நடனத்துல தினந்தோறும் வந்து நடனம் ஆடுறீங்களான்னு. அப்ப சிவபெருமான் கேட்கிறார், டெய்லி வந்து டான்ஸ் ஆடுறேன். 2 கண்டிஷன். தினந்தோறும் உங்களுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுறீங்கல்ல, அந்த ம். உணவின் மீதி, அந்த உச்சிஷ்டத்த எனக்கு நீங்க குடுக்கணும். 2வது தினந்தோறும் குழந்தை கிருஷ்ணர நீராட்டுறீங்கல்ல, அந்த நீர் பாத துளிகள எடுத்து எனக்கு குடுக்கணும். இந்த 2 கண்டிஷன நீங்க எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் தினந்தோறும்